இது Thursday மார்னிங். சிறுகிழங்கு வீட்ல வாங்கி வச்சு ரொம்ப நாளா இருந்துச்சு. ஸோ நாள் ஆயிருச்சு அப்படின்னா, மேல இருக்க தோலெல்லாம் வந்து ஈஸியா ரிமூவ் பண்ணவே முடியாது. அதனால குக்கர்ல 2 விசில் வச்சு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, உருளைக்கிழங்கு வறுவல் மாரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். கிச்சனில் வச்சுருந்த மணி பிளான்ட் கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி விட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை வந்து வச்சுருந்தேன். அது வந்து கரெக்டாக வந்து ஒரு நேரத்துக்கு கடையிற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ நாளே பறித்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த டைம் சிறுபருப்பு போட்டு கடைஞ்சிருந்தேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த காக்கா தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நியூ ஃப்ரெண்ட். இப்போ ரெகுலராக வந்து முதல்ல ஈவினிங் தான் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ காலையில் கொஞ்சமாக வந்து காரா பூந்தி வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி வச்சுட்டேன். ஸோ குடிச்சிட்டு அது கிளம்பி போயிடும். பாப்பாவோட ஸ்நாக்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா குக்கும்பர், இதோட லஞ்சுக்கு கீரை ரைஸ், பீனட் லட்டு, அதுக்கப்புறம் சிறுகிழங்கு வறுவல் தான் பேக் பண்ணியிருந்தேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாப்பாவுக்கு எக் சப்பாத்தி, எங்களுக்கு வந்து கொஞ்சம் காய்கறிலாம் போட்டு கொத்து சப்பாத்தி மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன்.